அவருடைய ரசிகர்களும் உடன் பணியாற்றியவர்கள், நண்பர்கள், இப்படி எல்லாமே அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறதா கள விவரங்களாக பதிவு செஞ்சார் நமது செய்தியாளர் ராஜா. இந்த நிலையில் திரு ரஜினிகாந்த், திரு பாக்யராஜ், திரு விஷால், திரு நாசர், இந்த மாதிரி அவருடைய உடன் பணியாற்றியவங்க, அதே போல் அரசியல் கட்சி தலைவர்கள் திரு ராஜேஷ் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினதுக்கு பிறகு அவரோடு இருந்த பல்வேறு நினைவுகளையும் அவர் பற்றியான சில தகவல்களையும் பகிர்ந்துட்டாங்க. அந்த காட்சிகளை நம்ம இப்போ பார்க்கலாம். நண்பர் ராஜேஷ் அவர்கள் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் வந்து பெரிய ஹீரோவோ இல்லை பெரிய குணசித்த நடிகரோ இல்லை பெரிய ப்ரொடியூசரோ டைரக்டரோ அரசியல்வாதியோ கிடையாது. இருந்தாலும் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர்லேருந்து இசைஞானி இளையராஜாவிலிருந்து எல்லா பிரபலங்களும் வந்து ஒரு மறைவுக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு சான்று. இந்த ஆடு தொடாத இலையதுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. நிறைய படிப்பார், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவார். உலகில் இருக்கிற எல்லா சினிமா, அரசியல், விஞ்ஞானம், மெய்ஞானம், ஆன்மீகம், மதங்கள், அது எல்லாமே அவருக்கு தெரியும். தேடுதல், அவ்வளோ தேடுதல். அவருக்கு தெரிஞ்சதை வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு பாடுபடுறாரு. அந்த மாதிரி ஒரு நல்லவராக அவர் வாழ்ந்தார். எனக்கு அடிக்கடி சந்தித்து நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன சாப்பிடணும் அப்படியெல்லாம் சொல்லுவார். அவர் திடீர்னு இப்போ நம்ம கூட இல்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. மிக நல்ல மனிதர். அவருடைய பேரெழுப்பு மகாத்மா சாந்தி. இலக்கிய மேதைகள் இவர்களை பற்றிய நாம் அறிந்திராத அரிய தகவல்கள் எல்லாம் திரட்டி அதை ஒரு நூலாக வடித்து இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தந்த ஒரு பெரிய படைப்பாளி. எனக்கு அவர் பரிசுன்னு கொடுத்தது புத்தகங்கள் தான். புத்தகங்கள்னால் 1, 2 அல்ல, மூட்டையாக சாக்கு பையில் கட்டி அனுப்புவார். புத்தகம் அனுப்பியிருக்கேன், வாங்கிக்கேன்ட்டு. அவர் அனுப்பிய புத்தகங்களுக்குன்னு என் நூலகத்தில் தனியாக ஒரு அறை இருக்குது, ஒரு அடுக்கம் இருக்குது, அதில் வச்சுருக்கேன். அதில் பெரும்பாலும் எல்லா புத்தகங்களுமே மார்க்சிய லெனினிய சிந்தனைகள் உள்ள புத்தகங்கள் தான். அறிவை கடன் கொடுக்க ஒருத்தனுக்கு பெரன்பு இருந்தால் தான் தருவான். அந்த மாதிரி அவர் சேமித்து வச்சுருந்த அந்த பொக்கிஷங்களை எனக்கு தன் தம்பிக்கு தந்து எனக்கு அன்பாக தந்தார். அதை 2வது நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம் திரைப்படங்கள் குறித்து பகிர்ந்து கொள்வது, பேசிக்கொள்வது ரொம்ப குறைவு தான். இலக்கியம், அரசியல், உலக அரசியல், இதெல்லாம் தான் அதிகமாக நாங்கள் பேசுவோம். எல்லாரோடும் இனிமையாக பேசக்கூடிய பண்பாளர் ராஜேஷ். இவரை யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அவரை தெரிந்தவர்கள் அவரை நேசிக்காதவர்கள் இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு பண்பான ஒரு மகன். ஒரே ஒரு வியப்பு, அவர் உடல் நலம் பேணுவதில் அவ்வளவு கவனமாக இருப்பார். இப்போ எங்கள் அண்ணன் சிவகுமார், எங்கள் அண்ணன் சரத்குமார், அர்ஜுன், இப்போ எங்கள் ஐயா சைதை துரைச்சாமி, இவங்கெல்லாம் அவ்வளவு கவனமாக அந்த உடல் நலத்தை பேணுவாங்க. இவங்கெல்லாம் எங்களை சந்திக்கும்போது இப்படி இது பண்ணணும், இந்த உணவை சாப்பிடணும், இப்படி பயிற்சி எடுத்துக்கணும், இது பண்ணணும், எங்களுக்கு கவனம் செய்யக்கூடியவர்கள். அதில் அண்ணன் ராஜேஷும் வருவார். படப்பிடிப்புக்கு தண்ணீர்லாம் அவரே எடுத்துகிட்டு வந்துடுவார். இதுதான் உணவுன்னு இங்கே நடந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவார். அவ்வளோ கவனமாக இருப்பார். இது எப்படி, இது ஒரு விபத்தாக தான் நான் பார்க்குறது, எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. அது ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு இழப்பாக இருக்குது. தமிழ் இனம் ஒரு அறிவு பெட்டகத்தை, ஒரு அறிஞரை இழந்திருக்குது அப்படிதான் சொல்லணும். எவ்வளவு நேரம் வேணாலும் அவரோடு உட்கார்ந்து நாம் உரையாடி கொண்டிருக்கலாம். எது குறித்தும் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்கிட்ட இருந்தது. இலக்கியம், அறிவியல், வரலாறு, எது குறித்தும் பேசலாம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மாமனிதரை நாம் இழந்திருக்கோம். இது பெரும் துயரத்தை தருகிறது. அவரை இழந்து வாடுகிற அவருடைய அன்பு பிள்ளைகள்,
அரும்பு உறவுகள், அவருடைய நண்பர்கள், திரையுலகில் அவரை ரசித்த ரசிகர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். என் அன்பு அண்ணனுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை செலுத்துகிறேன். யூ நேம் இட் ஹீல் ஸ்பீக் அபவுட் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன ஒரு டாபிக், எந்த ஒரு விஷயத்தை பற்றி வேணாலும் பேசுங்க. அறிவியல் பேசுங்க, ஆரோக்கியம் பேசுங்க, ஆன்மீகம் பேசுங்க, அரசியல் பேசுங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ, சினிமா பேசுங்க. நீங்கள் எதை பற்றி பேசினாலும் அதை பற்றி ரொம்ப நேரம் உங்களோட உரையாடக்கூடிய, ஒரு சலிப்பே இல்லாமல் உரையாடக்கூடிய ஒரு நபராக தான் எல்லாருமே திரு ராஜேஷ் அவர்களை பார்த்துருக்குறாங்க. திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல் எல்லாருடைய உடலையும் எப்படி ஆரோக்கியமாக பேணி காக்கணும்னு அறிவுரை கொடுத்தவர் இன்றைக்கி கூட இல்லை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பேரதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டாரு. இதுதான் அவரோட நெருங்கி பழகினவங்க எல்லாருடைய எண்ண ஓட்டமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த நிலையில் அவருடைய பூத உடலானது ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து அசோக் நகரில் இருக்கக்கூடிய CSI சர்ச்சுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். தொடர்ந்து அடுத்தடுத்து சிறப்பு திருப்பலி, அதற்கான ஏற்பாடுகள் இதெல்லாமே நடக்க இருப்பதா களத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.